குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். கர்மயோகின் அருளமுதம் 12th சாப்டர் நோயற்ற வாழ்வு தொடர்ச்சி. 17 ஆண்டுகளாக உள்ளங்கையில் பொறுக்க முடியாத வலியுடைய ஒருவர் கையெழுத்து போட்டார். கை வலிக்கிறது என்பார். நண்பர்களுடன் சமாதிக்கு வந்தவர் கை சமாதியில் பட்டவுடன் வலி குறைவதை பார்த்தார். அது என்ன இடம் என்று கேட்டார். தெய்வ நம்பிக்கை இல்லாதவர் கை வலிக்காக அடிக்கடி புதுவை வந்து சமாதியை தொட விரும்பினார். இம்முறை வந்தார். கை வலி முழுவதுமாக விலகியது. தொடர்ந்து வரவேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது. 60 வயதை தாண்டிய பெண்ணுக்கு சர்க்கரை வியாதிக்காக கடந்த 12 வருஷமாக சிகிச்சை செய்து தினமும் 3 ஊசி போட ஏற்பாடு இருந்தது. மகன்கள் படித்தவர்கள். தாயார் கிராமத்தில் இருக்கிறார். தினமும் ஊசி போட்டு கொள்ள பிரியப்படாததால் தாயார் அதை நிறுத்திவிட்டார். காலில் கட்டி வந்து கீழ் நிரப்பி வலி தாங்காமல் பெரிய ஆஸ்பத்திரிக்கு 12 வருஷமாக பார்த்து வந்த டாக்டரிடம் அழைத்து சென்றனர். ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டார்கள். டாக்டருக்கு நம்பிக்கை இல்லை. ஆஸ்பத்திரியில் மற்றவர்கள் காலை எடுக்க வேண்டும் என்று பேசுவது மகனுக்கு தெரிந்தது. மற்ற டாக்டர்களை விசாரித்தார். காலை எடுத்தால் மட்டும் உயிர் பிழைக்கும் என்று நிச்சயமாக சொல்ல முடியுமா என்ற கேள்வியும் எழுப்பினார்கள். மகன் பதறி போய் டாக்டரிடம் ஓடினார். டாக்டருக்கு கோபம். படித்தவர்கள் இப்படி அலட்சியமாக இருந்து காலம் கடந்த நேரத்தில் வந்தால் நான் என்ன செய்ய முடியும்? முடிந்ததை செய்கிறேன், ஒன்றும் கேட்க வேண்டாம் என்றார். இதுவரை கோவிலுக்கே போகாதவர் சாமி கும்பிட நினைத்தார். என்னிடம் வந்து ஏதாவது செய்ய முடியுமா என்று கேட்டார். தாயாருக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்றேன். அவர்களுக்கு எதுவும் தெரியாது என்றார். நம்பிக்கை முழுமையாக இருந்தால் நல்லது என்ற கருத்தை ஏற்றுக்கொண்டார். தானே நம்பிக்கையுடன் பிரார்த்திப்பதாக சொல்ல விரும்பினார். ஆனால் நாத்திகவாதத்தை விட்டுவிட மனமில்லாமல் போராடினார். ஒரு வழியாக பிரார்த்தனை செய்து ஒத்துக்கொண்டார். அரைகுறையான பிரார்த்தனைக்கு முழு பலன் எதிர்பார்க்க முடியாது. முழு நம்பிக்கையுடனும் முழு மனதுடனும் பிரார்த்தனை செய்தால்தான் இந்த விஷயம் பிடிபடும். மேலும் இது மற்றவர் செய்யும் பிரார்த்தனையாக இருப்பதால் தீவிரமாக இருக்க வேண்டும் என்றேன். மேலும் சில முறைகளை பின்பற்ற வேண்டியிருப்பதால் நாத்திகத்திற்கும் வரட்டு பிடிவாதத்திற்கும் இடமில்லை என்பது புரியும்படி விளக்கமாக சொல்லிய பின் தாமே தாயாருக்காக பூர்ணமாக பிரார்த்தனை செய்ய முன் வந்தார். தாயார் நினைவு வரும்பொழுதெல்லாம் அதை ஒதுக்கி அன்னை நெகிழ்ந்து உணர்வோடு நினைவு கூறுதல் வேண்டும் என்பதை மட்டும் முக்கியமாக சொன்னேன். சமாதிக்கு லைஃப் எனர்ஜி சக்தி என்ற பெயர். அவருடைய கம்பெனி பாண்டியில் இருப்பதால் அதன் மூலம் தினமும் 1 கிலோ சாமந்தி வாங்கி சமாதிக்கு வைக்கும்படி சொன்னேன். கால் குணமாகும் வேகம் ஆஸ்பத்திரியில் உள்ள அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஸ்கின் கிராஃப்ட் காயத்தின் மீது தைக்க வேண்டும் என்றார்கள். பிறகு அதுவும் தேவையில்லை என்றார்கள். கால் குணமாகி ஆஸ்பத்திரி விட்டு அந்த அம்மாள் வரும்பொழுது அவரை பலரும் சூழ்ந்து அதிர்ஷ்டக்காரர் என்று பாராட்டிய போது ஒரே ஒரு டாக்டர் மட்டும் மகனை தனியே அழைத்து உங்கள் தாயார் காலோடு நடப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை என்றார்.